ஆக்டர் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து SK23 படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போது கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிபி சக்கரவர்த்தி, அதாவது டான் படத்தோட டேரக்டர் திரும்பவும் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இப்போ இருக்கார் சிபு சக்கரவர்த்தி. இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனன் இதில் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எப்படி பார்க்கலாம், திரும்பவும் ஒரு கலக்கனான காம்போ, திரும்பவும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஃபேஷன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேரக்டர் அண்ட் ஆக்டர் தனுஷோட டேரக்ஷனில் அடுத்து ரிலீஸ் ஆகிற மூவி தான் வந்து ராயன். இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா 24 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஃபீஸில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ், சந்தீப் கிருஷ்ணன், அபர்ணா பாலமுரளி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா AR ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் கபின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ டேரக்டர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு எடவன் சொல்லிட்டு ஒரு நியூ டேரக்டர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து மாஸ்க்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவின் இந்த படத்தில் சிக்னேச்சர் பண்ணிட்டாரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. 7 Series ஸ்டுடியோ வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட பயோபிக்கில் நம்ம நரேந்திர மோடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் ப்ளே பண்ண போகிறாரு. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் ப்ளே ஆக போகுது. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டில் ஒரு பெரிய டேரக்டர் அண்ட் பாலிவுட்டில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நரேந்திர மோடியோட கேரக்டரில் நம்ம சத்யராஜ் செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா அமரன் மூவி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுவரை 90% ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10% ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இதையும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா செப்டம்பர், அப்படி இல்லைனா அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அடுத்து 10/23 அதோட அஃபிஷியல் அப்டேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சியான் விக்ரம் நடிக்கிற தங்கலன் படத்துலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஜூன் எண்டில் இந்த படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. தங்கலான் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் பான் ரஞ்சித் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜியோ பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுறாங்க. எப்படி பார்க்கலாம் தங்கலானோட ரிலீஸ் என்ன மாதிரி இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற இந்தியன் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் பொறுத்தவரையுமே டீசெண்டாக இருக்குது. லிரிக்ஸ் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் உலகநாயகன், சித்தார்த், காஜல், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சங்கர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூலை 12 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.